யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நான் யாரை பற்றி பேசப் போகிறோம் என்றால், வாடகவாயன் திண்டுக்கல் லியோனி அவர்களை பற்றி பேசப் போகிறேன். என்னடா வாடகவாயன் என்று சொல்கிறீர்கள்? எஸ், எப்படி என்ன, 2001 முதல் 2014 வரை குஜராத்தின் முதல்வராக இருந்தவர் மதிப்புமிகு நரேந்திர மோடி அவர்கள். 2014 முதல் இன்று வரை நமது தாய் திருநாட்டின் பாரத பிரதமராக இருக்கிறார். உலக அரங்கில் 3வது வளர்ந்த நாடுகள் பட்டியலுக்கே நம்மளை கொண்டு சென்று விட்டார். அவரை லியோனி அவர்கள் விமர்சிக்கிறார்கள். லியோனி அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது பிரதமர் மோடியை அவதூறாக பேசுவதற்கு? ஏன்னா, கழிந்த முறை கோவைக்கு நமது பாரத பிரதமர் வந்திருக்கிறார். தமிழ் அவருக்கு தெரியாது. தெரியாத தமிழிலும் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழில் பேச வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகு என்ற குறளை அவர் வாசிப்பார். ஆனால் லியோனி அதை கிண்டல் செய்வார். மோடி தெரியாத மொழியில் தெரிந்து பேச வேண்டும் என்று பேசிய வார்த்தைகளை கிண்டல் செய்வார். இந்த வாடக வாயன் வாயை துறந்தால் கூவம். யாரை எப்படி விமர்சிப்பது என்று தெரியாத ஒரு அப்படிப்பட்டவர் நரேந்திர மோடி அவர்களை தரந்தாழ்த்தி பேசுகிறார். அவர் பேசிய வார்த்தைகளை கொச்சைப்படுத்துகிறார். லியோனி அவர்களே, நீங்கள் வாயை துறந்தால் கூவம். நன்றாக யோசிப்பாருங்கள். உங்கள் நாக்கை கீழே போடும்போது படகோட்டியில் வரும் எம்ஜிஆர் படகில் வருவார்ல போட்டில், அந்த போட்டு மாதிரி 20 அடி நீளம், 4 அடி அகலம், அப்படி வாயை வச்சுட்டு நீங்கள் பேசுகிறீங்க அவரை. அடுத்தவர் பேசுவதை கேலி செய்யாதீர்கள். நீங்கள் எத்தனை இடத்தில் தலைவராக இருந்திருப்பீர்கள், நடுவராக இருந்திருப்பீர்கள். ஒரு பாரத பிரதமரை விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. இனி ஒரு முறை இப்படியெல்லாம் பாரத பிரதமரை விமர்சிக்காதீர்கள். இது நல்லதல்ல. இது எச்சரிக்கை. நன்றி.